ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மணத்தக்காளி கீரை பற்றி அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், மணத்தக்காளி கீரை ரொம்பவே குளிர்ச்சி வாய்ந்தவை, வயிற்றுப்புண்ணு இருந்தால் சரியாகும் அப்படிங்கிறதான். இது தவிர்த்து வேறு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது சின்ன வயசுலலாம் இதில் ஒரு பழம் இருக்கும் பாருங்கள், பிளாக் கலரில் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சொல்லுவாங்க சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது, இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும், அதை பறித்து சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் நம்ம எதையுமே உணர்றது கிடையாது, எது சொல்கிறாங்க செய்கிறோம் அப்படின்னு இருந்துட்டோம். பட் உண்மையாலுமே கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது மணத்தக்காளி கீரை. அதனுடைய பழங்கள் சரி, நம்ம சாப்பிட்டோம்னா இலைகளும் சாப்பிடும்போது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை கொடுக்கும், பாடிக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வயிற்றுப்புண், வாய்ப்புண், மலச்சிக்கல், வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய இலை சாறை எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சி அப்ளை பண்ணிட்டு குளித்தோம்னா அந்த சரும நோய், சரங்கு இந்த மாதிரி இருந்தாலும் சரியாயிடும் சொல்கிறாங்க. அதே மாதிரி புற்றுநோய் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களுக்கு நம்ம மணத்தக்காளி கீரை செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக சரியாயிடும். அதே மாதிரி மணத்தக்காளி இந்த பழத்துலேருந்து காய வச்சு வத்தலெல்லாம் விற்கிறாங்க, மணத்தக்காளி வத்தல். அதை கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் வத்த குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அப்பப்போ இந்த கீரை வகைகள், சுண்டைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியம். ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். கீரை பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு செஞ்சு கூட்டும் செய்யலாம். அடுத்த வீடியோவில் மணத்தக்காளி கீரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.